பிக் பாஸில் தரமான ப்ரோமோ வந்துட்டே இருக்குன்னு சொல்லாங்க. 3ஆவது ப்ரோமோ விட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இருந்தாலும் நம்ம வெளியே போய்ட்டு ஒரு லேட் ஆயிடுச்சு. இப்போ அப்டேட் பண்ணிடலாம். 3ஆவது ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. முத்துக்குமரன், தீபக், விஷால் இவங்களாம் சேர்ந்து பண்ண சொல்லி வீட்டில் இருக்கவங்களாம் டாஸ்க்கு ஒரு இது பண்ணுறாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கிறது யாரையான அருண் 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ராணுவ 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மித்தவங்க யாருமே வந்து இந்த கிராண்ட் டூ ஃபைனலியில் டிக்கெட் ஃபைனலியில் வந்து பாயிண்ட் எடுக்கலன்னு சொல்லாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்துக்குமரன் என்ன பிளான் பண்ணுறாங்க, நானும் அருணும் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் ஏறிட்டு நீங்கள் விஷாலை சேர்த்து வச்சு விளாட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூப்பிட்டா விஷால் வரமாட்டார், அது வந்து எப்படி விஷால் வரமாட்டார் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விஷாலை ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரயான் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ரயான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதே தப்பாக இருக்கேன், ஏன் விஷாலும் அருணும் கூப்பிட்டா வரமாட்டாங்களா, அவங்க ரெண்டும் சேர்ந்து விளாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. என்னடா நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து இன்னொரு பக்கம் கத்திட்டு இருக்காரு 3ஆவது ப்ரோமோவில். ஆனால் உண்மையாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங் கண்டஸ்டாக விளையாடுற ஒரே ஆள்னா நம்ம முத்து தானே சொல்லாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டுருக்காரு. ஆனால் பாயிண்ட் வைஸில் ஆகும்போது இன்னும் எடுக்கவே இல்லைன்னு சொல்லாங்க. அருண் லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி ராணுவம் ராணுவம் லீடிங்கில் இருக்கான்னு சொல்லாங்க. இதான் 3ஆவது ப்ரோமோ வந்திருக்கு. இது கடுமையான போட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உட்காந்து கிளவியாட்டெல்லாம் நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்போது பிக் பாஸ் அப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பொறுத்து வந்து பார்க்கலாம் நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை.